வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வு எப்பதான் நடக்கும், அதாவது ஆகஸ்ட் மாதம் நடக்கவே நடக்காது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இப்பயோ சொன்னது கூட இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் தான் எம்எஸ்சி எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் புரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, அதுவும் செப்டம்பர் நடக்க போகுதா அந்த லாஸ்ட் 2 வீக்ல, இல்ல அக்டோபரே போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கூட பாத்தீங்கன்னா சில மாசங்களுக்கு முன்னாடி கூட நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவுமே இருக்கு. ஓகேங்களா? ஆமா, அக்டோபர் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கூட பேசியிருப்போம். அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஓகே, இப்ப டிலே ஆயிட்டு இருக்க எந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் அட்டென்ட் பண்ணாதவங்க சோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நானே எதிர்பார்க்கல, திரும்ப நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுவோம் சொல்லி. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஓஏ அதுக்கப்புறம் கீழே உள்ள மசாஜ் மற்ற அதர் போஸ்டிங் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 30 days எக்ஸாம் வைக்கிற மாதிரி டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ற மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி வரை ஒரு மாசம் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது சீரியஸா நடக்க போகுது. இதுல வந்து ஓஏக்கும் மற்றபடி அதர் போஸ்டிங்ஸ் சொல்லும் போது அதான் மசாஜ், வாட்டர்மேன், வாட்டர் விமன், கார்டனர் இந்த மாதிரி போஸ்டிங்கும் தமிழ் அப்படின்றது காமன் தான். 8ஆம் வகுப்பு வரை தமிழ் தரம் அப்படின்றது 8ஆம் வகுப்பு வரை. சோ அப்படிதான் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவோம். ஓஏக்கு பாத்தீங்கன்னா அந்த 8ஆம் வகுப்பு வரை உள்ள ஜிகே, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படிலாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேஜ்ல எல்லாமே இருக்கும். ஏன் ஜிகேல சிலபஸ் வைஸ் அந்த கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓஏ தவிர்த்து மசாஜி, அப்புறம் வாட்டர்மேன், வாட்டர் விமன், கார்டனர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கிளீன் லைன்ஸ் ஒர்க்கர், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்ஸுக்குமே நாங்க வைக்கிற டெஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஜிகே அப்படின்றது சயின்ஸ் அண்ட் சோசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள கொஸ்டின்ஸ் தான் நாங்க அதான் எடுப்போம். ஏன்னா அதுல இருந்தா கொஸ்டின்ஸே வரப்போகுது. இதை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. சோ நாங்க கொஸ்டின் அப்படிதான் எடுப்போம் நம்மளுமே. யாருக்கு? மசாஜ், கிளீன் லைன்ஸ் ஒர்க்கர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அவங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், அதுவும் அதே மாதிரி ஜிகே சிலபஸ் வைஸ், அதாவது வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம், சுத்தம், அப்புறம் அலுவலக பராமரிப்பு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுப்போம். நம்ம வைக்கிற டோட்டல் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்ஸே நீங்க பார்த்தாலே போதும், ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணாலே போதும். அதுல இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா அப்படியே போர்ஷனே கவர் பண்ண மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் அப்படின்றது வந்து எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் கொஸ்டின் சென்ட் பண்ணுவோம், ஆன்சரும் சென்ட் பண்ணுவோம். ஆன்லைன் எக்ஸாம் டெலிகிராமோ வாட்ஸ்அப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி பிடிஎஃப் ஃபார்மேட் தான். ஏன்னா அவங்க ரிவிஷன் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே. அதனால அதை நீங்க ரிவிஷன் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த நான் கொடுக்குற அந்த டெஸ்ட் பேஜ் ஆல் கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிடிஎஃப். சோ அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை மொத்தமா கலெக்ட் பண்ணி நீங்க லாஸ்டா படிக்கவும் பாத்தீங்கன்னா டோட்டல் எல்லாத்தையுமே அப்படியே கரைச்சு குடிச்ச மாதிரி இருக்கும். சோ அந்த அளவுக்கு இருக்கும். சோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 days தான் இருக்கு, நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அகைன் ஒரு டெஸ்ட் பேஜ் அப்படின்றது இது ஓஏக்கு செப்பரேட்டா டெஸ்ட் பேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் அங்கிட்டு மசாஜி, கிளீன் லைன்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், வாட்டர் விமன், வாட்டர் மேன் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா டெஸ்ட் பேஜ் அப்படின்னு நடக்கும். ரெண்டுமே சேம் டேட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஆகஸ்ட் 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 15 வரை பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மேக்ஸ் சொல்லும் போது, அதாவது பேசிக் மேக்ஸ், அதான் திறனாய்வு, மனக்கணக்குன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாம தர அந்த டெஸ்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேக்ஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே போதுங்க. நீங்க அதை தவிர்த்து நீங்க புக்ஸ் கூட நீங்க படிக்கணுமே தேவையில்லை. நம்ம தர அந்த டெஸ்ட் பேஜை வந்து நீங்க லாஸ்டா ரிவிஷன் பண்ணும் போது படிக்கும் போது அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். சோ அதுவே போதும் உங்களுக்கு. சோ அதுல இருந்தா பாத்தீங்கன்னா உங்க கொஸ்டினே வரும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி பிரமாதமா இருக்கும். வில்லிங் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.